குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பழியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பழியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பழியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வருவோம். நாம் வருவோம், பழியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் தயாராகின்ற இந்த வேளையிலும், அதோடு தூய ஆவியானுடைய வருகையினை ஈட்டி அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற இந்த வேளையிலும், ஆண்டவர் அவருடைய விண்ணேற்பத்தின் மூலமும் அவருடைய தூய ஆவியின் வருகையின் மூலமும் நமக்கு பொழிகின்ற தருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதை பெற்று நம்முடைய வாழ்விலே முழுமையாக செயற்படுத்த வேண்டியும், தொடர்ந்தும் நம்முடைய இதயங்களிலே உள்ள எல்லா விதமான தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியிலே உங்களை பக்தியோடு பங்கு பெற்ற அழைத்து நிற்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புதுப்பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானீர். அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சி நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ எனும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வான்மை மிக்கவர், மறைநூல்களின் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அகில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கை கொடுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஏனெனில் கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே.
மக்கள் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவார். ஏனெனில் மண்ணுலகில் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்துலகும் மேலானவர். கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. Hallelujah, 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 hallelujah. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்லுகின்றேன். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு உறுதிமொழி கூறுகின்றார். ஆகவே வழிபாட்டு ரீதியாக நாம் ஆண்டவருடைய முன்னேற்றத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற வேளையிலே, அவருடைய தூய ஆவியினுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற வேளையிலே, நாம் ஆண்டவரிடம் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு கொடை அல்லது ஒரு வரம் எது என்று சொன்னால் தூய ஆவியானவர். தூய ஆவியானவருடைய ஆளுகையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய துணையை நம்முடைய வாழ்விலே நாம் கேட்க வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். ஆகவே இந்த தருணத்திலே நான் உங்களிடம் கூற விரும்புவது, நாம் தூய ஆவியானவரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். அவ்வாறு தூய ஆவியானவரை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எப்படியான நிகழ்வுகள், எப்படியான காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் 3 விடயங்களை பார்க்கின்றோம். அதாவது அப்பல்லோ என்பவர்
இயேசுவே மெஸ்ஸியா என்று சொல்லி அவர் பறைசாற்றுகின்றார். அதேபோன்று பவுலடிகளாரும் பல இடங்களுக்கு சென்று கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்துகின்றார். ஆகவே இவ்விருவரும் தூய ஆவியினாலே முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் ஆண்டவர் இயேசுவே மெஸ்ஸியா என்பதை பறைசாற்றுகின்றார்கள். ஆகவே தூய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒருவருடைய முக்கிய செயல்களிலே ஒன்று அந்த தூய ஆவியானவர் மூலம் ஏவப்பட்டு ஆண்டவரே மெஸ்ஸியா என்று பறைசாற்றுவது. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். புனித பவுலடிகளார் கூறுவார், ஆண்டவரை நான் பறைசாற்றவில்லை என்று சொன்னால் ஐயோ கேடு என்று சொல்லி அவர் கூறுவார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது புனித பவுலடிகளார் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை அவர் உறுதிப்படுத்துகின்றார். அதாவது அந்தியோக்கியாவில் இருந்து அவர் கலாத்தியா செல்கின்றார், அதன் பின்பு பிரிகியா செல்கின்றார். இவ்வாறாக ஒவ்வொரு இடங்களாக சென்று அவர் கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்துகின்றார் அவருடைய விசுவாசத்திலே. ஆகவே தூய ஆவியாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர் நிச்சயமாக இப்படியான காரியத்தையும் செய்வார். அதாவது மனம் தளர்ந்து அல்லது ஆன்மீக ரீதியாக வலுவிழந்த நிலையிலே காணப்படுபவர்களை அவர்கள் தங்களுடைய வார்த்தைகள் மூலம் தங்களுடைய விசுவாசத்தின் மூலம் உறுதிப்படுத்துவார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் இவ்வாறு அடுத்தவருக்கு நம்முடைய வாழ்வின் மூலம் நம்முடைய வார்த்தைகள் மூலம் உறுதி அளிக்க நம்பிக்கை அளிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அப்பல்லோவினுடைய திறமைகளை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். அதாவது அவர் சொல்வன்மை மிக்கவராகவும் மறைநூல்களில் புலமை வாய்ந்தவராகவும் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவராகவும் ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அத்தோடு இறுதியிலே நாம் பார்க்கின்றோம், அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெஸ்ஸியா என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் வெறுமனே ஆண்டவர் யார் என்று சொல்லி நமக்கு தெரிந்த அறிவை வைத்து கொண்டு நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவர் யார் என்பதை நாம் இன்னும் ஆழமாக அறிய வேண்டும். அதற்காக பல பயிற்சிகளை பல நூல்களை பயின்று ஆண்டவரை பற்றி நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த அப்பல்லோவிடம் இருந்து கற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறு நாம் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிகின்ற பொழுது அது தூய ஆவியானவருடைய ஒரு செயலாக நமக்கு காட்டுகின்றது. நம்முடைய வாழ்விலே அது மாறும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியினுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற இந்த வேளையிலே ஆண்டவரிடம் வரம் கேட்போம். ஆண்டவரே மெஸ்ஸியா என்பதை நம்முடைய வாழ்விலே பறைசாற்றவும் அடுத்தவருக்கு நம்முடைய வாழ்வின் மூலம் நம்முடைய வார்த்தைகள் மூலம் உறுதிப்படுத்தவும் ஆண்டவரை பற்றி அறிவை நாம் இன்னும் வளர்த்து கொள்ளவும் வரம் கேட்டு தொடர்ந்தும் இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கு கொள்வோம். ஆண்டவரே, அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளல் மேலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலன் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளல் மேலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டு எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் என்றும் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் பலி உமக்கு உகந்தது ஆவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம்.
நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள்ளே வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள்ளே வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. தந்தையே, அவர்களுக்காக வேண்டுகிறேன். அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அம்மாவளியே வாழ்க, எங்கள் ஆரோக்கியமாக வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும். அம்மா மரியே வாழ்க, எங்கள் ஆரோக்கியமாக வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும்.